உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். என்னோட குடும்பம் எப்பவும் ஒற்றுமையா இருக்க நான் உறுதுணையா இருப்பேன். ஆனா என் பெரிய கனவே என் குடும்பம் என் உணர்வுகளை புரிஞ்சுக்கலனாலும் நான் நானாகவே இருந்து ஒற்றுமைய நிலைநிறுத்தணும். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 22. மராத்தியில் எழுதிய அந்த பெரிய பெயர் பலகையில் இருந்து ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாமல் வெளிகளை உருட்டியபடி தனியா அமர்ந்திருக்க, வா உள்ள போலாம் என்று அழைத்த கணவனை கண்டவள் குழப்பம் மிகுந்த முகத்துடன் அவனோடு உள்ளே நுழைந்தாள். அங்கிருந்த பெண்மணியிடம் ஆங்கிலத்தில் தீபன் உரையாட அதை புரிந்து கொள்ள உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். நான் சொன்னது இவங்களதான் மேடம் என்று தன்யஸ்ரீயை அறிமுகம் செய்தவன் சில கோப்புகளை அவர்களிடம் வழங்கினான். அதில் தன்யாவின் புகைப்படம் இருக்க அதை கண்டு திகைத்தவளாக இன்னும் கூர்ந்து கவனிக்கலானாள். அந்த பெண்மணி, நீங்க அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்றதாலையும் அவங்க செஞ்ச எலக்ட்ரானிக் சார்ஜரை பார்த்து அவங்க கேப்பபிலிட்டி புரிஞ்சதுனாலையும் அதனாலதான் நான் உங்களுக்கு அட்மிஷன் தரேன் என்று அந்த கோப்பின் இறுதி பக்கத்தில் கையொப்பமிட்டு சீல் வைத்தார். வெல்கம் டு எலக்ட்ரோமி இன்ஸ்டிடியூட் என்று தன்யாவிடம் கை குலுக்க மெல்ல விஷயம் புரிய துவங்கியது தன்யாவுக்கு. தனக்காக தன் கணவன் மும்பையின் பெயர் பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் எலக்ட்ரானிக் ஷார்ட் கோர்ஸ் செய்ய தனக்கான ஆவணங்களை பெற்றோர் மூலமாக பெற்று இந்த ஒரு வாரத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று புரிந்து போய் பூரித்து போனாள். விடை பெற்று வெளியே வந்து காரில் ஏறும் அமரும் வரை அமைதி காத்தவள் அவன் வண்டியை இயக்க முயலும் முன் அவன் தோளில் முகம் புதைத்து கண்ணீரை பொழிந்தாள். இதுக்கு நியாயமா நீ சந்தோஷம் தானே பண்ணோம் என்ன ஸ்ரீ என்று கேட்டு அவள் முகத்தை நிமிர்த்த அவளோ, உங்களுக்கு புரியல ராஜா, என்னை பொறுத்தவரை இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நானே மனசுல இருந்து தூக்கி வெளியில எரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூட்ல எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது உங்களால மட்டும்தான் என்று அவனை அணைத்துக் கொள்ள, ஏய் யாரும் கவனிக்க போறாங்க என்று அவன் சங்கடமாக நெளிந்து விட்டு காரை கிளப்பினாள். அவள் வாய்க்குள், என் புருஷன் நான் கட்டி பிடிப்பேன், எவன் கேப்பா என்று முணுமுணுக்க, என்ன சொன்ன என்று தீபன் கேட்டதும் மென்று விழுங்கி, வெளியில போலாமா என்றாள் சமாளிப்பாக. இதுவரை கேட்காதவள் கேட்கிறாள் என்று மகிழ்ச்சியாக அவளை கடற்கரைக்கு அழைத்துச் செல்ல அங்கே இருந்த புறா கூட்டம் கண்டு தன்யா மகிழ்ந்து குதித்தாள். அதற்கு இறை வாங்கி அவள் போட அவளை சுற்றி ஒரே புறாக்கள். அவளின் வெண்ணிற பாட்டியாலா பேண்ட்டுக்கும் ஐவரி நிற டாப்பிற்கும் அவளை சுற்றி நின்ற சாம்பல் நிற புறாக்கள் பார்க்கவே கொள்ளை அழகாக காட்சியளித்தது. அவன் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க புறாக்கள் கூட்டமாக பறக்க ஆரம்பித்ததும் வானுலக தேவதையை மண்ணில் இறக்கிவிட்டு கிளம்பும் தேர் போல இருந்தது தீபனுக்கு. ராஜா சென்னையில என்றவள் ஏதோ ஆரம்பிக்க, எங்கே ரூபனை பற்றி பேசிவிடுவாளோ என்று சங்கடமாக உணர்ந்த தீபன், நேராச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போலாமா என்றவளை அழைத்துக் கொண்டு நகர்ந்தான். அவள் அவளின் தோளில் கை வைத்து அழைத்ததும் உலகம் மறந்து கணவனின் முகத்தை பார்த்து மகிழ்ந்தவளாக அவனுடன் தோல் சாய்ந்து சென்றாள் மங்கையவள். சோஃபாவில் நடுநாயகமாக அமர்ந்த சுஷாந்தி, என்னம்மா மருமகளே, இன்னும் காஃபி வரல, நானே வந்து உனக்கு போடட்டுமா என்று நயமாக கேட்டதும், தாராளமா போட்டுத்தாங்களே என்று சொல்ல சுபாவுக்கும் ஆசைதான். ஆனால் நேற்று இரவு கிரிஷ் மூலம் அவள் அறிந்த விஷயம் மாமியார் மீது மதிப்பையும் அவரிடம் பயத்தையும் கொடுத்தது. கிரிஷ் அவளிடம் தாயின் வீட்டு சீதனமாக வந்த நிலம் மற்றும் பணத்தை தன்னுடைய தந்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் அது தன் மருமகளுக்கு என்று பாதுகாத்து வருகிறார் சுஷாந்தி. இத்தனை ஆண்டுகள் இதை வெளியிடாமல் இருந்தவள் மகனுக்கு திருமணமானதும் மருமகளின் குணம் அறிந்து அதை ஒப்படைக்கவே வந்திருப்பதாகவும், ஒருவேளை மருமகளிடம் அவருக்கு திருப்தி ஏற்படாத பட்சத்தில் அந்த சொத்துக்கள் ஆதரவற்ற முதியவர்களை சென்றடையும் என்று அவன் சொல்ல, மாமியாரின் மனம் கோணாமல் நடந்து அவரிடம் அனைத்தையும் இன்முகமாக பெற்றுக்கொண்டு கிருஷ்ணுடன் நிம்மதியான சொகுசான வாழ்வை வாழவே சுபா விரும்பினாள். சுபா ஒரு வித்தியாசமான பெண்.
தாயின் பொய்யான பெருமை பீற்றர்களை முதலில் உண்மை என்று நம்பி பணக்கார வாழ்வுக்கு தன் மனதை பழக்கிக் கொண்டவள். வளர்ந்து வீட்டின் நிதர்சனம் தெரிய துவங்கியதும் தனக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் தன்யாவின் பங்கையும் தந்திரமாக தனதாக்கிக் கொண்டு அந்த மேல்தட்டு வாழ்க்கையை வாழ்ந்தபடியே இருந்தாள். ஒரு கட்டத்தில் தந்தையால் இனி அப்படி ஒரு வாழ்வை தனக்கு தர முடியாது என்று புரிந்து முயன்று படித்து வேலையையும் வாங்கி வந்த சம்பளத்தில் 1 ரூபாயும் வீட்டிற்கு தராமல் தானே செலவு செய்து மகிழ்ந்து வந்தாள். கடன் மட்டும் வாங்காமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நல்ல பணக்கார இளைஞனை மணந்து வாழ்வில் நிலை பெற்றுவிட அவள் துடித்தாள். அப்போதுதான் கிரிஷ் அவள் கண்களில் தென்பட்டான். அவனின் விலைமதிப்பான கார், அவன் வீடு இருக்கும் பகுதியின் செழுமை, அவன் உடை, அவன் உபயோகிக்கும் பொருட்களின் விலையை கணக்கில் கொண்டு அவனை காதல் வலையில் வீழ்த்திய வேளையில்தான் தந்தை அவளுக்காக வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்த்திருப்பதாக சொல்ல அவளுக்கும் ஏன் முயற்சிக்க கூடாது? கிரிஷை விட அவனுக்கு நல்ல சம்பளமோ எதிர்கால வளர்ச்சியும் இருந்தா தனக்கு நன்மைதானே என்று நினைத்தவள் ரூபனிடமும் அவனின் தாய் நளினியிடமும் பேசி பழகினாள். ஆனால் ரூபன் அவன் வீட்டையும் உறவுகளையும் நேசிப்பவனாகவும் இயன்றவரை சம்பாதித்துவிட்டு சென்னையில் கூட்டு குடும்பமாக இருக்கவே அவன் விரும்ப, இதற்கு மேல் அங்கே திருமணம் என்ற பேச்சில் அவனுடன் தொடர சுபாவுக்கு விருப்பமில்லை. அது மட்டுமின்றி கிரிஷுடன் ஏற்பட்ட ஒரு இணக்கமான உணர்வு ரூபனிடம் அவளுக்கு கிட்டவில்லை. எப்படியாவது அந்த திருமணத்தை நிறுத்தி கிரிஷை மணக்க நினைத்தாள். அவளை பொறுத்தவரை கிரிஷ் அவளுக்கான சரியான தேர்வு என்று நினைத்தாள். கிரிஷை விளக்க அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அவளை எதிர்பார்க்காத அந்த நேரத்தில்தான் அவள் தந்தை உடனடியாக திருமணம் என்றதும் இதையே காரணம் காட்டி கிரிஷை மணந்து கொண்டாள். அவள் தந்தையை பற்றியோ ரூபனை பற்றியோ துளியும் நினைக்கவில்லை. முழுவதுமாக சுயநல நோக்குடன் கிரிஷை அவள் மணந்திருந்தாலும் அவன் மீது ஒரு இனம் புரியாத உணர்வு இருக்கவே செய்தது. அதனால்தான் கணவன் மனைவியாக இணைந்து வாழ அவள் தயக்கம் காட்டவில்லை. சுஷாந்தியின் சொத்து விவரம் தெரிந்தது முதலே மாமியாரை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் சுபா. அவளின் மாற்றத்தை வாய்விழந்து பார்த்து கொண்டிருந்தான் கிரிஷ். சுஷாந்தி கிளம்பி வரும் முன்னரே ஒரு துப்பறியும் நிறுவனம் மூலமாக சுபாவை பற்றிய அனைத்து விவரங்களையும் சேகரித்தவர் ஒரு திட்டத்தோடு பெங்களூர் வந்தார். மகனிடம் தனியாக சில விஷயங்களை பேசி தெளிவுபடுத்திக் கொண்ட பின்னரே வீட்டிற்கு வந்தார். சுபா சுயநலவாதியை தவிர தவறான பெண் இல்லை என்பதை புரிந்து கொண்ட சுஷாந்தி அவளை தன் மகனுக்கு ஏற்ற பெண்ணாக மாற்ற களத்தில் இறங்கிவிட்டார். நீ உண்மையை சொன்னா நீ நினைச்சது நடக்கும் என்ற குரல் வாயிலின் அருகில் இருந்து வரவும் திடுக்கிட்டு எழுந்தாள் அனிகா. உள்ளே நிதான நடையோடு வந்த நளினி, என் பையன் வீட்டுக்கே வர சொல்லியிருக்கான்னா அவனுக்கு முக்கியமானவங்க நினைச்சேன். ஆனா இங்க வேற என்னவோ இருக்கே. நீ உண்மைய சொல்லு, என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன் என்று நளினி கூற, நான் முழுசா சொன்னதோ அதுக்கப்புறம் என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டீங்களே ஆண்டி என்று அழ துவங்கினாள். இங்க பாரு மாணிகா, அழுக எந்த பிரச்சனைக்கும் வழி சொல்லாது. அதனால நீ முதல்ல விஷயத்த சொல்லு என்று அவள் அருகில் அமர அவளும் கல்லூரி முதல் கல்யாணம் வரை சொல்லி ரூபன் ஹைதராபாத்தில் இருந்து கோபித்துக் கொண்டு கிளம்பியது வரை சொல்ல ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய நளினி, என் வீட்டுக்காரர் வர நேராச்சு. ரூபன் பண்ண வேலையால அவன் பேரை எடுத்தாலே அவருக்கு கோபம் தான் வருது. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இந்த வீட்டுல இரு. 10 நாள் கழிச்சு உனக்கு என் பையன்தான் வேணும்னா சொல்லு. அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிப்போம் என்று வெளியேற போக, ஆண்டி என்று அவரின் கரத்தை பிடித்தவளிடம், எந்த அம்மாவும் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படிதான். தப்பு செய்யாத மனுஷனே இல்லையே. அதனால இதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நல்லா தூங்கு. அழுது அழுது கண்ணு உள்ள போய் கருவளைய வந்திருக்கு. பிரச்சனை இல்லாத நாளே இருக்காது. அதுக்காக கண்ணீரை அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க முடியுமா என்ன என்று அவள் கரத்தில் தட்டி கொடுத்தவர் அமைதியாக வெளியேறினார். மீண்டும் ரூபனின் புகைப்படத்தை கண்டு, சாரிடா ரூபன், உன் வீட்டுல இவ்ளோ அன்பான மனுஷங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா. என் அப்பா என் மேல வச்ச நம்பிக்கைன்னு ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட இருந்துட்டேன். உனக்கும் வலிக்கும்னு உணராம போயிட்ட என்று உணர்ந்து சொல்ல, முதல்ல தனியா பேசுறத நிறுத்து. நான் என் மாப்பிள்ள கிட்ட சொல்லி ரூபனை பேச சொல்றேன். அப்புறம் அவன் பேரை சத்தமா சொல்லாத. அவங்க அப்பா இன்னும் எரிமலைக்கு கசின் பிரதர் மாதிரி கோபமாவேதான் இருக்காரு என்று சொல்லி அவளுக்கு உணவை தட்டில் வைத்து கொடுத்துவிட்டு சென்றார் நளினி.
கண்ணீரை துரைத்துக் கொண்ட அனிகா உணவை உட்கொள்ளும் முன் தன் தந்தையோடு பேச செல்போனில் அவரின் எண்ணை அழுத்தினாள். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.